அனைவருக்கும் வணக்கம். பலாக்காயில் வடை செய்வது எப்படி என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு, பலாக்காயை வேக வைத்து சிறு சிறு துண்டுகளாக வேக வைத்தது, அதை மசித்து வைத்திருக்கின்றேன். பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான அளவிற்கு மிளகாய், சோம்பு, சிறிதளவு உப்பு. இது செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு தான். இது 5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கோம். இதை எடுத்து இப்போ மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்தது வரமிளகா, நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சோம்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இதை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பை கொரன்னு அரைச்சிக்கிட்டோம் இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்து மசிச்ச பலாமுசு, நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கிறத கொஞ்சம் இதோட சேர்த்துக்கிறோம். ஏன்னா வடைக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்து வடை தட்டிக்கலாம். சட்டியில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வசதியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ போடலாம். நம்ம உளுத்த வடை, கடலைப்பருப்பு வடை அதெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதுக்கு பதிலாக இதில் கொஞ்சம் இந்த பலாமுசும் சேர்க்குறனால நம்ம உடம்புக்கு நல்லது. இரும்பு சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இது மாதிரி ஆரோக்கியமானதை செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்லது இல்லையா? அதனால் இது நிறைய செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பலாமுசில் செஞ்சுருக்கோம். இது மாதிரி வாழைப்பூவில் செய்யலாம். அடுத்தது பீட்ரூட்டில் செய்யலாம். அதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். பிள்ளைங்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு சுவையும் மாறுபடும் இல்லையா? அதனால் நான் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா பொன்னிறமாக வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம், எடுக்கலாம். இப்போ பாருங்கள், பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா முறுமுறுன்னு இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இவ்வளோதான். அடுத்தடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு பிசைஞ்சு நம்ம வடையை போட்டு எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.